இப்போ இருக்க இந்தியா சைனாவோட ரிலேஷன்ஷிப்பை இந்த அரசியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஒரே வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, தாவ். அதாவது உறைந்த பனி உருகுகிறதுன்னு. ஃப்ரீஸ் ஆகி கிடந்த இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக அன்ஃப்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, அது ஃபஸ்ட்டு எப்படி ஃப்ரீஸ் ஆச்சுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முழு காரணம் சைனா தான். சைனாக்கு ஒரு டெரிட்டோரியல் பார்டர் எக்ஸ்பென்ஷன் பேட்டர்ன் பாலிசி இருக்குது. அதுக்கு பேர் சலாமி ஸ்லைசிங்னு சொல்லுவாங்க. அதாவது 2 நாட்டு பார்டர் இருக்குன்னா ஒரு பஃபர் ஜோன் இருக்கும். அது யாருக்கும் சொந்தம் இல்லை, ஆனால் 2 நாடுமே பேட்ரோல் பண்ணிக்கலாம். சைனா என்ன பண்ணும்னா அந்த பஃபர் ஜோனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், சவுத் சைனா சீல ஆர்டிஃபிஷியலாக அவங்களே ஒரு ஐலாண்டை உருவாக்கி அதை மிலிட்டரைஸ் பண்ணி சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஐலாண்ட் அவங்களுதுன்னா அதை சுற்றி இருக்க வாட்டர் பாடி அவங்களுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் வாட்டர் பாடி சைனாவோட வாட்டர் பாடியாக மாறும். இதே மாதிரி தான் பூட்டான்லேயும் பண்ணாங்க. 2020 மே மாதத்தில் கல்வான்லேயும் இதே தான் நடந்துச்சு. நம்ம இந்திய வீரர்கள் அந்த பஃபர் ஜோன் இருக்கும்ல, கல்வான் நதி பள்ளத்தாக்குகள்ல சீனா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து கேம்ப், ரோடு, பிரிட்ஜ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதை பார்த்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அவங்க கேட்கல. நமக்கு வேற ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, கன்ஸ், துப்பாக்கிகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ட்ரீட்டி போட்டு வச்சிருக்கோம் சைனா கூட. இப்போ இந்தியா என்ன பண்ணும்? வேற வழி இல்லை. அவங்க பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளும் பில்ட் பண்ணணும். நாமளும் நம்ம சைட் இருந்து பஃபர் ஜோன்ல ரோடு, பிரிட்ஜ், டென்ட் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். மே 22, 2020 கல்வான் நதியில இந்தியன் சோல்ஜர்ஸ் ஒரு டெம்பரவரி பிரிட்ஜ் கட்டினாங்க. இந்த பாலம் கட்டுறதை எதிர்த்து சீனா அப்போஸ் பண்ணி பேச்சுவார்த்தைக்கு வர, சரி 2 ராணுவமுமே பின்வாங்கலாம்னு ஒரு முடிவு எடுத்தாங்க, ப்ராமிஸ் பண்ணாங்க. இந்திய ராணுவம் பின்வாங்குச்சு. ஆனா சீன ராணுவம் பின்வாங்கல. ஜூன் 6ஆம் தேதி நம்ம கட்டின பிரிட்ஜையும் பிரிச்சு எரிஞ்சாங்க. இந்திய ராணுவமும் திரும்பவும் பின்வாங்க மாட்டானாங்கன்னு அங்கேயே டென்ட் போட, ஜூன் 15, 16 2 நாட்டு சோல்ஜர்ஸ்க்கும் பயங்கர சண்டை. துப்பாக்கிகளை பயன்படுத்தக்கூடாது, அதனால கத்தி, இரும்பு ராடு, முள்ளு கம்பி சுத்தின கட்டைகள்னு இந்திய சீன போருக்கு அப்புறம் 45 வருடங்கள் கழித்து 2 நாட்டு சோல்ஜர்ஸும் சண்டை கட்டி இறந்து போறாங்க. இந்திய சைடு நாங்க 20 சோல்ஜர்ஸை இழந்துட்டோம்னு இந்தியா அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஒரு ராணுவ வீரன் நாட்டை காக்க பணத்துக்காக அங்க பார்டர்ல போய் நிக்க மாட்டாங்க. பெரிய சேலரி எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அதிகபட்சம் நம்ம கொடுக்கறது உயிரிழந்த சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்தோம், அங்கீகாரத்தை கொடுத்தோம். ஆனா சைனா என்ன பண்ணுச்சுன்னா, எங்க சைடு பெரிய உயிரிழப்பெல்லாம் இல்லப்பா, ஒரு 4-5 பேர் தான் இறந்தாங்கன்னு பொய் சொன்னாங்க. காரணம் வரட்டு கௌரவம். ஒரு ராணுவ வீரனோட அதிகபட்ச எதிர்பார்ப்பே அவனுக்கு கிடைக்கிற அந்த அங்கீகாரம் தான். அதை கூட அவங்க பப்ளிக்கா கொடுக்கல. ஆனா இண்டிபெண்டா சில பேர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுவாங்கல்ல, அந்த குரூப் வந்து சைனா சைட்ல ஒரு 40 - 45 பேர் உயிரிழந்திருப்பாங்கன்னு கணக்கு சொல்ல சீன அரசாங்கம் அப்ப மறுத்துச்சு. இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் பல டாக்டிக்கல் ஹை பாயிண்ட்ஸை செக்யூர் பண்ணி இந்தியாவும் ரோடு, பிரிட்ஜ், கேம்ப்னு கட்டமைப்பை அதிகரிச்சு சைனா கூட ஆன ரிலேஷன்ஷிப் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி டிக்டாக், பப்ஜி உட்பட ஒரு 118 ஆப்ஸை பேன் பண்ணி டிராவல், பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது. கம்ப்ளீட்டா ரிலேஷன்ஷிப் ஃப்ரீஸ் ஆச்சு. அப்ப இருந்து ஒரு 4-5 வருடம் அப்ப இருந்து இந்திய ராணுவம் நீ முடிஞ்சா ஒரு அடி முன்னாடி எடுத்து வைன்னு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா கொடுக்க, சைனாவும் பின்வாங்க மறுக்க. இதுதான் கால்வான் ஸ்டாண்ட் ஆஃப். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் முகத்துக்கு முகம் பக்கத்திலேயே, அதாவது எதிரி ரொம்ப பக்கத்திலேயே இருப்பான், அப்படியே எப்படா வெடிக்குங்கிற நிலைமையில போயிட்டு இருந்தது. இப்படி இறுகி கடந்த ரிலேஷன்ஷிப், உறைந்து கடந்த அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி அன்ஃப்ரோஸ் ஆகுதுன்னு இந்த அனலிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. இதுக்கு காரணம் 2 பேர். ஒன்று வில்லன், இன்னொன்று நண்பன். இந்த வில்லன் அமெரிக்கா, ஜோ பைடன். அவங்களுக்கு இந்த பகுதிகளில் ஒரு மிலிட்டரி பேஸ் போட்டால் நல்லா இருக்கும்னு பங்களாதேஷ் அப்போ ஆட்சியாளராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் கிட்ட அவங்க கேட்க, அவங்க முடியாதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்கே நடந்ததெல்லாம் தெரியுமே. சிஐஏ ஃபண்டிங்கில் அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் போராட்டம்னு வெடிச்சு அது ஒரு பெரிய கலவரமாகி அவங்க கவர்மெண்ட்டை கவிழ்த்து அவங்க சொல்றதையெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு பப்பட் முகமது யூனிஸ் கையில் பங்களாதேஷை தூக்கி கொடுத்தாங்க. இந்த பக்கம் இந்தியா, சைனா உலகத்தோட 2 மிகப்பெரிய மக்கள் சக்தி கொண்ட நாடு. ஒன்றுக்கு ஒன்று மூஞ்சியை திருப்பிக்கிட்டு நீ பெருசா நான் பெருசான்னு ராணுவ ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அப்படியே எப்படா பத்திக்குங்கிற நிலைமையில இருந்துச்சு ஒரு 4-5 வருஷம். இங்க பிஸியா இருக்க அமெரிக்கா, இந்தியா, சைனா, ரஷ்யா 3க்குமே ஒரு சோக் பாயிண்டான பங்களாதேஷ்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இப்பவும் அமெரிக்காவோட பொம்மை ஆட்சி தான் பங்களாதேஷ்ல இருக்கு. இது வந்து சீன உளவுத்துறைக்கும், இந்திய உளவுத்துறைக்கும், ரஷ்ய உளவுத்துறைக்கும் ஒரு பெரிய தோல்வி. நம்ம நாடு பக்கத்திலேயே இப்படி ஒரு விஷயம் நடக்கிறத நம்ம கண்டுபிடிக்கல, கவனிக்கல.
கவனிக்கல. CIA ரொம்ப அசால்ட்டா இந்த 3 பெரிய ஜாம்பவான்களுடைய உளவுத்துறையை மீறி ஒரு நாட்டை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. இது முக்கியமா ரஷ்யாக்கும் சைனாக்கும் பெரிய ஆபத்து. ஏன்னா அமெரிக்காவோட பேட்டர்ன் என்னன்னா, இப்படிதான் ஒரு பெரிய நாட்டுக்கு பக்கத்துல ஒரு குட்டி நாடை கண்ட்ரோல் எடுப்பாங்க, ஆட்சி மாறும், அதுக்கப்புறம் உதவி செய்யறான்னு உள்ள வருவாங்க, அதுக்கப்புறம் மிலிட்ரி வரும், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெரிய நாடுகளுக்கு குடைச்சல் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரைன். இது மேற்குலகத்தோட பேட்டர்ன். இந்த ரெஜிம் சேஞ்ச் இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஒரு பெரிய விழிப்புணர்வா அமைஞ்சது. கண்ணை திறந்து வச்சது ரஷ்யா. நண்பன். கிட்டத்தட்ட 4 வருடங்கள் பயங்கர பகையாவே போக 2024 ரஷ்யாவில் நடந்த பிரிக்ஸ் மீட்டிங்ல சைனாவோட பிரசிடென்ட்டும் நம்ம மோடிஜியும் 5 வருடத்துக்கு அப்புறம் முகத்துக்கு முகம் கொடுத்து ஒரு பைலேட்டரிங் மீட்டிங். இந்த மீட்டிங்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இதுல ரஷ்யா புட்டின் அவர்களுடைய பங்கெடுப்பு என்னன்னு யாருக்கும் அபிஷியலா தெரியாது. ஆனால் 2 ஆர்மியும் டிஸ்என்கேஜ்மெண்ட் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் ஆகஸ்ட் 2025 ஷாங்காய் கார்பரேஷன் மீட்டிங்காக நம்ம மோடிஜி 7 வருடத்துக்கு அப்புறம் சைனா போனாரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. 2 நாடும் இனி நண்பர்களா இருக்கலாம், எதிரிகளா பார்த்துக்க வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த சப்மிட்டோட மோஸ்ட் டாக்டு மூமெண்ட் மோடி, புட்டின், ஜி ஜின்பிங் 3 பேரும் கை கோர்த்து சிரித்து கொண்டு எடுத்த ஒரு போட்டோ. எது நடக்கக்கூடாதுன்னு மேற்குலகம் நினைச்சதோ அது நடந்துச்சு. ஏன்னா இந்த ட்ரிப்புக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்குறீங்களான்னு சொல்லி ட்ரம்ப் ஐயா நம்ம மேல ஒரு 50% டேரிஃப் போட்டாரு. அதே நேரத்தில் அமெரிக்கானால சைனாவும் டேரிஃப்ஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தது. ரஷ்யாவுக்கு என்ன நடக்குதுங்கிறத இனி இன்னொரு தடவை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு இடியாப்ப சிக்கல் ரிலேஷன்ஷிப். அதாவது இந்தியாவும் சைனாவும் அரசியல் எதிரிகள். ஆனால் 2 பேர்த்துக்கும் ஒரு பொதுவான நண்பன் இருக்கான், அதான் ரஷ்யா. 2 பேர்த்துக்கும் ஒரு பொதுவான எதிரியும் இருக்கான், அது அமெரிக்கா. இப்போ பொதுவான ஒரு எதிரி நம்ம 2 பேர்த்துக்கும் குடைச்சல் கொடுக்குறப்ப எதிரிக்கு எதிரி நண்பன்னு இந்தியாவும் சைனாவும் ஒருத்தரை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் தாவ். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஆனால் தாவ். ஏன்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நவம்பர் 21, 2025 ஒரு இந்திய பெண் அருணாச்சல் பிரதேசில் பிறந்தவங்க ஷான்காய் ஏர்போர்ட்டில் 18 மணி நேரம் டிலே பண்ணப்பட்டாங்க. காரணம் அவங்க இந்தியன் பாஸ்போர்ட் இன்வேலிட்னு சைனா சொன்னாங்க. ஏன்னா அவங்க பிறந்த ஊர் அதில் அருணாச்சல் பிரதேஷ்னு போட்டிருந்தது. அது எங்களோட சைனாவோட டெரிட்டரி, அதனால இந்த பாஸ்போர்ட் இன்வேலிட்னு 18 மணி நேரம் அவங்கள காக்க வச்சாங்க. அருணாச்சல் பிரதேச சைனா நீங்கள் கிளைம் பண்ணது தப்புன்னு சொல்லி ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு இந்தியா கேட்டது. ஆனால் இது வரைக்கும் அவங்க அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. இதுதான் தாவோட லிமிட். எவ்வளோ உருகுதோ உருகட்டும். டைரக்ட் ஃப்ளைட்ஸ் ரெஸ்யூம் பண்ணிட்டாங்க. ரேர் எர்த் மினரல்ஸை நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பனி கொஞ்சம் உருகும், ஆனால் அது பனி தான். அதுதான் தாவ். அடுத்து சைனா பாகிஸ்தானுக்கு கொடுக்குற சப்போர்ட். இதில் நேரடியாக இந்தியா பாகிஸ்தான் மீது ஏதாவது மிலிட்ரி ஆக்ஷன் எடுத்தால் சைனீஸ் ஆர்மி பாகிஸ்தான் ஆர்மிக்கு ஆதரவாக சண்டையிடும்னு நேரடியாக இந்தியாவுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தாலும் இந்தியாவும் சைனாவும் எப்படி ட்ரேட் பண்ணிக்கிறீங்க? இவ்வளோ பிரச்சனைக்குன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகிருக்கணும். இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிறீங்களே, இதை நட்புன்னு சொல்ல முடியாது, பகைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் தாவுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. பனி கரையும், கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் மலரும். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நம்மளும் சைனாவும் யாரு? தாவ். இப்படியும் ஒரு ரிலேஷன்ஷிப் இந்தியா சைனா கூட இருக்குது. இப்போ இந்தியா சைனாவோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் புரிஞ்சுக்கிட்டும். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த்.